சிவருமான் வேண்டி கொடுக்கிறவர் அல்ல, வேண்டாமலே கொடுக்கிறவர். சில விஷயங்களை நம்ம டெக்னிக்கலாக பேசணும்னா இதெல்லாம் சரியான முறை இல்லை என்று தான் சொல்ல முடியும். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு தெய்வம் மலை நுனியில் காட்டான் இருப்போம், வாய்த்து வந்த சுடர்கானில் அவரது கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம்னு சொல்லி தீபத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறது அருணாச்சல புராணம். தவறான புரிதல் ஒன்று இருக்குது. நந்தி என்பது என்ன, நந்தி என்பது யார் என்பது இந்த இடத்துல விளக்குனா தான் இதற்கான விடையை கொடுக்க முடியும். அந்தந்த கோயில்கள்லையே இப்போல்லாம் கல்வெட்டுகளில் வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லையா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் கூட அந்த பதிகம், இந்த கோயிலுடைய பதிகம் இருக்கா, இல்லை ஏதாவது தேவார திருமுறை பதிகங்கள் இருக்கா, அதை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு ஒருத்தர் சிவபெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் போது நான் வேண்டினது கிடைச்சிருச்சு அப்படிங்கறத தவிர வேற என்ன மனநிலையில இருக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது சிவபெருமான் வேண்டி கொடுக்கிறவர் அல்ல, வேண்டாமலே கொடுக்கிறவர். தெய்வங்களை பொதுவாக வகைப்படுத்துவாங்க. உத்தம தெய்வம், மத்திம தெய்வம், அதம தெய்வம் என்று சொல்லுவாங்க. இந்த அதர்ம தெய்வங்கள் அப்படின்னா அதர்மம் செய்யக்கூடிய தெய்வம்னு அர்த்தம் இல்லை, வகையில் அப்படி இருக்குது. அதாவது சில தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சில கோயிலில் போய் அம்மன் கோயில் இருக்கு வேண்டிப்போம், உனக்கு பட்டு புடவை சாத்துறேன், எனக்கு செஞ்சு கொடுன்னா செஞ்சு கொடுத்துருவோம். அந்த சாமியும் கொடுத்துருன்னு வச்சிங்களேன். கனவுல வந்து புடவெல்லாம் கிழிஞ்சது மாதிரி தெரியும், யாரோ புடவை கேட்குற மாதிரி அம்மா வந்து நிற்கிறது மாதிரி தெரியும். அந்த தெய்வங்கள் வந்து நம்ம கேட்கும் கனவுல. அப்போ தான் ஏன் அப்படி தெரியுது, ஓ அந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைவு வரும். இதெல்லாம் அதம தெய்வங்கள். எனக்கு நீ கொடுத்தினா நான் உனக்கு கொடுக்கணும், நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வேண்டி பெறக்கூடிய தெய்வங்கள். சில தெய்வங்கள் இருக்குது, நீங்கள் வேண்டிக்கிட்டு கொடுக்கலனாலும் அது ஒன்றும் கவலைப்படாது. இப்போ கொஞ்சம் பெரிய தெய்வங்களாக சொல்லப்படக்கூடிய இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதினு பார்த்தீங்கன்னா வேண்டிப்பாங்க, நடக்கும். சில பேர் போய் செய்ய மாட்டாங்க, அதனால் ஒன்றும் பெரிய கோச்சிக்க மாட்டார், திருமால் விட்டுருவார். நீங்கள் வேண்டினாலும் வேண்டாமனாலும் உங்களுடைய கர்ம பலனை கொண்டு வந்து சேர்த்து கொடுக்கக்கூடிய சிவபெருமான் உத்தம தெய்வம். நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவர் கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் நம்மளுடைய எல்லாருடைய கணக்கும் அவருக்கு தெரியும். நமக்கு என்ன கொடுக்கணும், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாமே சிவபெருமான் தான் செஞ்சு நிர்ணயம் பண்ணுறார். ஏன் பேரு இழவு இன்பமோட வெணிமூப்பு சாக்காடும் முன் ஆறும் கருவுட்பட்டது நம்முடைய விதியே நிர்ணயம் பண்ணுறோட சிவபெருமான் தான். அதனால் நிச்சயமாக பெருமான்கிட்ட கேட்க வேண்டும் தான். நான் கேட்டது நீ கொடுத்து விட்ட சுவாமி, உனக்கு நான் எப்படி நன்றி தெரிவிக்கிறதே தெரியல. திருவொற்றியூர் இங்கே தான் சென்னையில் இருக்குது. திருவொற்றியூரில் ஞானசம்பந்தர் நன்றியால் வாழ்வது உள்ளம், நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே, என்னை இந்த உலகத்தில் இன்றைக்கு விழிப்போடு இருக்க வைத்திருக்கிறாய். இன்றைக்கி எத்தனையோ பேர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கோர்ட்டில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் இல்லாமல் நல்ல சௌகரியமாக என்னை வைத்திருக்கிறாய பெருமானே, இதற்கு உனக்கு நன்றி என்று நன்றியை மனதுக்குள்ளே நினைத்து கொள்ள வேண்டும். என்றைக்கு சுவாமியை நன்றியோடு நினைக்க வேண்டும். நம்ம கேட்காமலே கொடுக்கக்கூடிய தெய்வம், கேட்டு கொடுத்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், நன்றி ஒன்று தான். அந்த பெருமானுக்கு நன்றியை நம்ம காண்பிக்கணும். சார நன்றி சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சிவன் கோவில்ல நிறைய பேர் தியானம் பண்றாங்க இல்லையா, இந்த தியானம் எப்படி பண்ணலாங்க ஐயா? இப்ப சிவனை பார்த்துக்கிட்டே நேரா உட்காந்து சிவனை பார்த்துக்கிட்டே தியானம் பண்ணலாமா, இல்ல நம்ம ஜஸ்ட் கண்ணை மூடி அமர்ந்திருந்தாலே போதுமா? இது சில விஷயங்களை நம்ம டெக்னிக்கலா பேசணும்னா இதெல்லாம் சரியான முறை இல்லை என்று தான் சொல்ல முடியும். பொதுவாக ஒரு ஆச்சாரியன் இல்லாம, ஒரு குருநாதர் உபதேசம் இல்லாம, குருநாதர் மந்திர உபதேசம் பண்ணாம இந்த மனம் வந்து ஒருநிலைப்படாது. அதனால ஏதாவது ஒரு ஆச்சாரியனை, ஒரு குருநாதர் அடைந்து தீட்சை எடுத்து கொண்டவர்கள் அந்த மூல மந்திரத்தை மனதுக்குள்ள ஜபிப்பது தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானுக்கு விளக்கேற்றும் போது நம்மளுடைய வேண்டுதலை எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கலாம்? அப்புறம் இந்த விளக்கேற்றுறதுக்கு பின்னாடி இருக்கிற தாற்பயம் என்னங்க? நீங்க 2 பெரிய கேள்விகளை ஒன்றாக கேட்குறீங்க, இருந்தாலும் சொல்ல முயற்சிக்கிறேன். பொதுவாக விளக்கு ஏற்றுவதை பற்றி சொல்லுகின்றேன். எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கு போடுறது, தீபம் ஏற்றுறது என்பது ஒரு வழக்கத்தில் வச்சிருக்காங்க, வழிபாட்டில் முக்கியமான அங்கமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லா கோயில்களிலும் மின்விளக்கு மயமாகிவிட்டது. அந்த காலத்தில் தீபத்தொண்டு என்று செய்த நாயன்மார்களே இருக்கிறாங்க. கோயில்களில் தீபத்தை ஏற்றுவதை தன்னுடைய தொண்டாக செய்த நாயன்மார் இருக்கிறாங்க. நீரால் திருவிளக்கு இட்டான் நீள்நாடு அறியுமன்றேன்னு சொல்லி நம்பிநந்தி அடிகள் நாயனார்னு நீரால விளக்கு ஏற்றிருக்கார் திருவாரூர் கோயிலில். இங்கே திருவொற்றியூரில் கலிய நாயனார் என்பவர் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்திருக்கிறார். அதே மாதிரி கணம்புள்ள நாயனார் என்பவர் இந்த திருவிளக்கு இட்டு வழிபாடு செய்திருக்கிறார் கோயிலில். அதனால் இந்த தீபத்துண்டு என்பது இதற்காக செய்யப்பட்டது, எப்படி உண்டானது என்றால் ஏற்கனவே சொன்னேன், விளக்கினால் பெற்ற இன்பம்னு சொல்லியிருக்கிறார். கோயிலில் தீபம் எதற்காகனா கோயில் பிரகாசமாக இருக்க வேண்டும், சுவாமி தரிசனம் நல்லா நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் சிவாலயங்கள்லாம் பழுதடைந்து இருந்தது. அதனால் கோயில்களில் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற சூழல் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு எல்லா கோயில் நல்ல வசதி வந்த கோயில்கள்லையும் தீபம் ஏற்றுறாங்க.
ஆனால் நிறைய கோயில்களில் பாருங்கள், இன்றைக்கும் ஒரு தீபத்துக்கு கூட வழி இல்லாத கோயில் எவ்வளோ இருக்குது. நாம் தீபத்துண்டுக்கு தீபம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ கோயில் வாசலில் போனால் ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம், ஒரு 5 விளக்கம் வாங்கிட்டு போய் ஏற்றி வச்சோம், அது நல்ல சாமி நிச்சயமாக எல்லாவற்றும் கருணை செய்ய போகிறார். ஆனால் அதே 10 ரூபாயை நாம் சேர்த்து வைத்திருந்து யாரோ ஒரு கோயிலில் தெரிஞ்ச அடியார் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக இந்த நாட்டில் எத்தனையோ கோயில்கள் ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு அந்த பணத்தை அனுப்பி வைத்து அந்த தீபத்தை நாம் அந்த கோயிலில் ஏற்ற வைத்தோமானால் நிச்சயமாக ஒரு சிவாலயத்தில் ஒளியேற்றி வைத்த புண்ணியம் 21 தலைமுறைக்கு நமக்கு பின்தொடரும். அந்த புண்ணியம் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு தெய்வம் மலை நுனியில் காட்டான் இருப்போம், வாய்த்து வந்த சுடர்கானில் அவரது கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம்னு சொல்லி தீபத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறது அருணாச்சல புராணம். அதனால இந்த தீபம் ஏற்றுவது என்பது கோயில்களில் முக்கியமான பணி. அதை நம்ம சுத்தமான நெய் கொண்டு ஏற்றணும், அல்லதுன்னா தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ கொண்டு ஏற்ற வேண்டும். திரியிட்டு நல்ல தூய்மையான திரியிட்டு ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவதனுடைய பயனே கோயிலை ஒளிபரச் செய்வது. அதுக்கு போய் நம்ம தூய்மை இல்லாமல் அந்த கோயிலை அசுத்தப்படுத்திட்டு வந்துடக்கூடாது. அதனால நம்ம வெளியூர் போகிறோம், எத்தனையோ ஊர்களுக்கு போகிறாங்கள, எந்த கோயில்களில் எங்கே தீபத்துக்கு வழி இருக்கா, இங்கே என்ன இருக்குது, அந்த கோயிலுக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து அப்படி இந்த தீபத்தை ஏற்றினோம்னா, நாம் சாதாரண போகிற கோயிலுக்கு தீபம் ஏற்றணும் அவசியம் இல்லை. அதை ஏற்றுறது எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம சௌகரியத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில், ஆமாம், ஏதோ ஒரு கோவிலுக்கு. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி ஆதரவற்ற கோவிலுக்கு நம்ம செய்யறது நல்லது. அதை தான் சொன்னேன், விளக்கினால் பெற்ற இன்பம்னே சொல்கிறார். அதை பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர்வரை திட்டுங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே என்று அப்பர் சாமிகள் தேவாரம். யார் தூப தீபத்தை பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப இனிப்பான அனுபவத்தை பெருமான் கொடுப்பார் என்று தேவாரம் சொல்லுகிறது. சிவன் கோவில்ல சிவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நந்தியை வழிபடுறோம் இல்லைங்களா? நந்தியை தரிசிச்சுட்டு சிவனை வழிபடுறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆனால் இதில் ஒரு தவறான புரிதல் ஒன்று இருக்குது. இந்த நந்தி என்பது என்ன, நந்தி என்பது யார் என்பது இந்த இடத்துல விளக்குனா தான் இதற்கான விடையை கொடுக்க முடியும். பொதுவாக நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று திருமுறையில் வருகிறது. நந்தி என்றாலே சிவபெருமானுடைய நாமம். அவருடைய சீடர்களுக்கும் பெருமானுடைய பக்தர்களுக்கும் அந்த நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவ்வகையில் நந்தி என்றால் யாருன்னா கையிலேயே காவல் காக்கக்கூடியவர். அதே மாதிரி கைலை என்றாலே ஒவ்வொரு கோயிலுமே கைலாய அமைப்பில் தான் இருக்குது. ஒவ்வொரு கோயிலுடைய வாயிலையும் காவலுக்கு இருப்பவர் நந்தி எம்பெருமான்னு பேர். இவருடைய பெயர் அதிகார நந்தி எம்பெருமான்னு பேர். இவருக்கு ஒரு மனைவி உண்டு. இவர் தேவமுகத்தோட 4 தோள்களோட சிவபெருமானைப் போலவே சந்திரப்பிறை அணிந்து திருநீலகண்டத்தோட மான்முழு தாங்கி இருப்பார். பெரிய சிவாலயங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தினுடைய வாயிலில் இருக்கக்கூடிய மாடத்தில் கணவன் மனைவியாக சிவபெருமானை போலவே கும்பிட்ட கோலத்தில் இருப்பார். சாதாரணமாக கோயில்களில் சிவபெருமான் சந்திரசேகரர் வடிவத்தில் இருப்பார். பிரதோஷத்தில் உற்சவமாக வர சுவாமி, அதே சுவாமி கும்பிட்ட கோலத்தில் இருந்தால் அதான் நந்தியம்பெருமானோட வடிவம். இவங்க கோயில் வாயிலில் கோபுரத்துக்குள்ளே இருப்பாங்க. நந்தி என்று இன்றைக்கு பொதுவாக அறியப்படுபவர் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் ஆகுது பாருங்க, சுவாமி ஏறி வரக்கூடிய காலை வாகனம் ரிஷப வாகனம். 2 பேரும் வேற வேற. ரிஷப வாகனத்திற்கு நந்தி எம்பெருமான் என்று பெயர் கிடையாது. ஆனால் மக்கள் வழக்கத்தில் அப்படி வழங்கிடுச்சு. நந்தி என்றால் அதிகார நந்தி, நந்தம் குருமரபுக்கெல்லாம் முதற்குருநாதன் நந்தி என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய அடுக்க தொண்டர். அது இந்த சைவ சமயத்தில் ஆச்சாரியனாக முதல் பரமாச்சாரியனாக கும்பிடப்படுபவர் நந்தி எம்பெருமான். அங்கணன் கைலகாக்கும் அகம்படி துண்டு செய்வான் பங்கயம் தொலவம் நாரும் வேத்திர வடைபுறத்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நந்தி பெருமானுடைய கையில் ஒரு பெரிய ஒரு பிரம்பு இருக்குமா. அந்த பிரம்பில் எப்பொழுது தாமரை பூவினுடைய மனமும் துளசியினுடைய மனமும் அடிக்கும். ஏன்னா கைலையில் பெருமானை தரிசிக்க வரக்கூடிய திருமால் பிரம்மாக்களை எல்லாம் இந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய பெருமனாலே ஒருப்பார். அதனாலே அவர்களுடைய மாலை வாசனை இதில் அடிக்கும் என்று சொல்கிறார்கள். அதனால் கைலையினுடைய காவலர் இந்த நந்தியம்பெருமான் என்பதனாலே அதிகார நந்தியம்பெருமான் கோபுர வாயிலில் இருப்பார் சுசாம்பிகை தேவியோட. அவரை வணங்கி உத்தரவு பெற்று கொண்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் காவலாக இருக்கிறீர்கள், நான் உள்ளே செல்லுகின்ற உங்களுடைய அனுமதியோட. ஏன்னா அந்த கைலைக்குள்ளே போகிறதுக்கு திருமால் பிரம்மாவுக்கு கூட அனுமதி கிடைக்காது. பக்தியுடைய அடியவர்களுக்குத்தான் அனுமதி கிடைக்கும். மீறி போனால் பெரும்பால் அடிப்பார். அதனால அந்த அடி விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகார நந்தியம்பெருமானை வணங்கி அவரிடத்தை உத்தரவுப்பட்டு கொண்டு கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இது என்னவா மாறிடுச்சுன்னா ரிஷப வாகனத்திட்ட கேட்டுட்டு போகணும் என்று ஆயிருக்கிறது. இப்போ சிவன் கோவிலுக்குள்ள போகணும்னா நம்ம நந்தி பெருமான் கிட்ட அனுமதி வாங்கிட்டு, ஆமா, அனுமதி கேட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி கொண்டு நான் உள்ளே போகின்றேன், பெருமானுடைய கருணையை எதிர்பார்த்து போகிறேன் என்று சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு நல்ல பதில். சிவன் கோவில்ல அபிஷேகம் நடக்கும்போது நம்மளுடைய வேண்டுதலை மனசுக்குள்ள நாம எப்படி நினைச்சுக்கணும்? அபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்கணுங்க? அதாவது சிவ தரிசனம்
அப்படிங்கிறது தான் அந்த அபிஷேகத்தில் சொல்லப்படுகிறது. சிவருமான் அபிஷேக பிரியர், அவருக்கு அபிஷேகம் போது நடந்து கொண்டு இருக்கும். இந்த அபிஷேகத்தின் போது இப்போ ஒன்று சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த சம்பிரதாயம் சைவ சமய சம்பிரதாயம் இருக்கு. அபிஷேகத்தின் போது சிவபூசை பண்ணுகிறவர்கள் பதமந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று இருக்குது. அது சாமானிய மக்களுக்கு தெரியாது. அதனால அபிஷேகத்தின் பொழுது நமக்கு ஏற்கனவே சொன்னேன், தேவார, திருமுறை, திருவாசகம் முதலான பாடல்களை முடிந்த அளவுக்கு பாட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் வந்தாச்சு, எவ்வளோ ஓதுவார்கள் பாடி காமிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ புத்தகங்கள் நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. திருமுறைகளை பாடணும். அதனால தான் பாடுவார் பசிதீர்ப்பார் பரவுவார் பிணிகளை வார் என்று தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவருமானுக்கு ரொம்ப விருப்பமானதே என்னன்னா பாடுவது தான். அவரை நாம் பாடுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாடுறதுன்னா ஏதோ சினிமா பாட்டு பாடுறது வேறு பாடல் இல்லை. அவருக்கு எப்படி பாடணும், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தனும் நாவுக்கரையனும் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானேன்னு திருக்கோலிலி தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அதனால ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர் முதலான பரமாச்சாரியர்கள் அருளி செய்த பாசுரங்கள் அந்தந்த கோயில்கள்லையே இப்பெல்லாம் கல்வெட்டுகளில் வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லையா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் கூட அந்த இந்த கோயிலுடைய பதிகம் இருக்கா, இல்லை ஏதாவது தேவார திருமுறை பதிகங்கள் இருக்கா, அதை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு அபிஷேகம் ஆகும்போது அதை பாராயணம் பண்ணணும். நமக்கு தெரியலையா, கோழைமிடராக கவி கோளும் ஏழை அடியார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எனக்கு பாடவே தெரியல கூட பரவாயில்ல, சும்மா படித்தா கூட போதும். அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரத்தை தான் முக்கியம். அதில் வேறு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருப்போது, ஏதோ வீடியோ எடுத்து கொண்டிருப்பது, ஃபோட்டோ எடுத்து கொண்டிருப்பது, அபிஷேகம் ஆகிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், அப்படிலாம் இல்லாமல், அல்லது ஒன்றுமே என்னால் முடியும் இல்லையா, குறைந்தபட்சம் நமசிவாய என்று சொல்லி அந்த தூள பஞ்சாட்சரத்தையாவது நாம் ஓதி கொண்டிருக்க வேண்டும். இப்படித்தான் சிவசிந்தனையிலேயே அந்த நேரத்தை கழிக்க வேண்டும்.